அப்பனே இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே, இன்றைக்கு நாங்கள் கற்றுக்கொள்ளுகிற ஆண்டவரே இந்த பைபிள் லெசனுக்காக நாங்கள் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். இது கற்றுக்கொள்ளுகிற காரியம் எங்களுக்கு பிரயோஜனமாய் மாறும்படி ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய ஆவியினை எங்கள் தனிப்பட்ட முறையில் எங்களோடு பேசும்படி ஜெபிக்கிறோம். இயேசுவின் ரத்தத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். எடுத்துக்கொள்ளுங்க. 3வது லெசன், மனிதனுடைய சீர்குலைவு மற்றும் தகுதி இல்லாமை. மனிதனுடைய சீர்கேடு மற்றும் தகுதி இல்லாமல் மனிதன் எப்படி தகுதி இல்லாதவனாய் மாறினான் என்பதை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டினை வாசிக்கலாமா? யாருக்கு விரோதமாக ஆதாம் பாவம் செஞ்சான்? எழுதிக்கங்க. தேவனுக்கு விரோதமாக முதல் மனுஷன் ஆதாம் பாவம் செய்தான். அப்போ பாவம் எங்கேருந்து ஆரம்பிச்சிச்சுன்னா பரலோகத்திலேருந்து தான் பாவம் ஆரம்பிச்சிச்சு. நான் பிதாவின் சிங்காசனத்துக்கு ஏறுவேன்னு சொல்லி பிசாசனுடைய தூதன் ஒருவன் சொன்னால் அங்கிருந்து பாவம் ஆரம்பித்து ஆதாமும் ஏவாளும் உருவாக்கப்பட்ட போது தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்ய பிசாசானவன் தூண்டினான். 2வது கொஸ்டினை வாசிக்கலாம். டேஷ் அனைத்தும் மனித குலத்திற்கும் மூதாதையர் மற்றும் பிரதிநிதி. யார் பிரதிநிதியாக இருக்கிறது? சொல்லுங்க, யார் பிரதிநிதி? மனித குலத்துக்கு யார் பிரதிநிதி? ஆதாம். எழுதிக்கிங்க. ஆதாம் மனித குலத்திற்கு பிரதிநிதி. ஏன்னா முதல் மனுஷன் அவன் தான் உருவாக்கப்பட்டான், அதனால் அவன் தான் பிரதிநிதியாக இருக்கிறான். அந்த கோடிட்டு எழுதிக்கங்க. ஆதாம். 3வது கொஸ்டின் வாசிக்கலாம். அப்போ ஆதாமின் பாவம் யாருக்கு பரவினதுன்னா இன்றைக்கு இருக்கிற சமுதாயத்தில் அன்றையிலிருந்து இன்றைக்கு வரை உருவாக்கப்பட்ட எல்லா மனிதனுக்கும் ஆதாமின் பாவம் பரவியது. அப்போ எல்லா மனிதருக்கும் ஆதாம் செய்த பாவம் பரவினது. அந்த கோடிட்ட இடத்துல எல்லா மனிதர்களுக்கும் எழுதிக்கங்க. 4வது கொஸ்டின் வாசிக்கலாம். அப்ப யாருடைய பாவம்னா ஆதாமின் பாவம். அப்ப ஆதாமின் பாவம் ஜென்ம பாவம். 2வது ஜென்ம பாவம். எல்லா மனிதர்களுக்கும் பாவியாகவே பிறக்கிறார்கள். சின்ன குழந்தை எடுத்துக்கிட்டீங்க, அந்த சின்ன குழந்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 சாக்லேட் வச்சுருந்தா ஒரு சாக்லேட் கேட்டால் இல்லை அப்படின்னு சொல்லுவோம். அப்போ எல்லாத்துக்கும் என்ன வருது? பாவியாகத்தான் பிறக்கிற. அதான் ரோமர் 3ஆம் அதிகாரம் 19 வசனம் சொல்லுது, எல்லா மனிதர்களும் பாவிகள், யாரும் நீதிமான்கள் இல்லை அப்படின்றத வேதம் தெளிவாக சொல்கிறது. 5வது வாசிக்கலாம். ஆதாமின் முதல் ஆதாமின் 2வது ஜென்ம பாவம், 3வது பாவியாகவே பிறக்கின்றார்கள். அடுத்து 5வது வாசிக்கலாம். ஆதாமின் பாவத்தை பெற்றுக்கொண்ட பாதிப்படைந்த எல்லா மனிதர்களுக்கும் பாவத்திற்கான டேஷ் guilty. This is they have to pay for your sin மற்றும் பாவத்தின் டேஷ் பெற்றுக்கிறார்கள். பாவத்திற்கான பொறுப்பை, எல்லா பாவத்திற்கான பொறுப்பை யார் எடுக்கணும்? நான் பாவி என்கிற நிலைமை வரணும்னா பொறுப்பு எடுக்கணும். நான் பாவமே செய்யலை, நான் ரொம்ப நீதிமான் அப்படின்னு சொல்லி யாரும் சொல்ல முடியாது. நீ செய்கிற பாவத்துக்கு நீ தான் பொறுப்பு. அந்த பாவத்திற்கான பரிகாரத்தை இயேசு பலியாக செலுத்தி விட்டார். ஆனால் அந்த பாவத்துக்கான பொறுப்பு நீ கேட்டு நீ மன்னிப்பு ஆண்டவர்கிட்ட கேட்கணும். அடுத்து வாசிக்கலாம். பொறுப்பு. எல்லா மனிதர்களும் பாவியாக பிறப்பதினால் அவர்கள் ஆதாமின் பாவத்திலும் ஆதாமின் பாவம். கர்ம பாவம்னா குற்றவாளிகள். கர்ம பாவம் குற்றவாளியாக இருக்கின்றார்கள்.
பாவம் எங்கே ஆரம்பிச்சிச்சு அப்படின்றத நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். பாவம் எங்கே ஆரம்பிச்சிச்சுன்னா பரலோகத்தில் ஆரம்பிச்சிச்சு. பரலோகத்தில் பிசாசானவன் ஆண்டவருக்கு விரோதமாக எழுப்பினதுனால அவன் தண்டிக்கப்பட்டு பூமிக்கு இறங்கினான். பூமிக்கு இறங்கும் போது ஆண்டவரால் சிருஷ்டிக்கப்பட்ட முதலாவது வானத்தை பூமி உண்டாக்கினார். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுது, ஆண்டவர் படைத்தார். முதலாவது உலகத்தை சீர்குலைத்தான். ரெண்டாவது ஆண்டவருடைய படைப்பாகிய ஆண்டவருடைய பிள்ளைகளை சீர்குலைத்தான். அடுத்தது 6வது வாசிக்கலாம். குற்றம் என்பது டேஷ் மற்றும் அதற்கான மரணம் டேஷ் குறிக்கின்றது. பாவத்தின் குணம் என்பது மனிதனுடைய பாவம் செய்கின்ற உயர்ந்த குணத்தை குறிக்கிறது. குற்றம் என்பது பாவத்திற்கான பொறுப்பையும் அதற்கான மரண தண்டனையும். பாவத்திற்கான பொறுப்பையும் மரண தண்டனையும். ஒரு சின்ன கேள்வி ஒன்று கேட்குறேன். நேற்று இந்த கேள்வியை நான் கேட்டேன், திரும்ப கேட்குறேன். கிறிஸ்தவர்களுக்கு எத்தனை மரணம்? கிறிஸ்துவை அறியாதவர்களுக்கு எத்தனை மரணம்? யாருக்கு 3 மரணம்? அறியாதவர்களுக்கு 3 மரணம். என்னென்ன மரணம்? முதலாவது ஆவிக்குரிய மரணம், எழுதிக்கங்க. கிறிஸ்துவை அறியாதவர்களுக்கு 3 மரணம். முதலாவது ஆவிக்குரிய மரணம், 2வது சரீர மரணம், 3வது நித்திய மரணம். அப்ப தப்பு எப்ப செய்யப்படணும்? ஆவிக்குரிய வாழ்க்கையில உயிரோட்டம் இருந்தாதான் தப்பு எது ரைட் எதுன்னு தெரியும். திருடுறது தப்புன்னு சொல்லி நமக்கு தெரிஞ்சாதான் திருடாத. அப்ப திருடுறது தப்புன்னு தெரிஞ்சோம் அதை செஞ்சோம் அப்படின்னா அப்ப ஆவிக்குரிய வாழ்க்கையில செத்தவனா இருக்கிறவன் தான் தெரிஞ்சும் தப்பு செய்வான். அப்போ முதலாவது கிறிஸ்துவை அறியாதவர்களுக்கு 3 மரணம் இருக்கு. முதலாவது ஆவிக்குரிய மரணம், 2வது இந்த உலகத்துல மரிக்கிற சரீர மரணம், 3வது நித்திய மரணம். நியாய தீர்ப்புக்கு அப்புறம் தேவனை விட்டு நிரந்தரமாய் அவன் பிரிக்கப்படுகிறவனா இருக்கு. அவன் கிறிஸ்துவை அறிந்தவர்களுக்கு 2 மரணம் இருக்கு. ஒன்று ஆவிக்குரிய மரணம், 2வது சரீர மரணம். அவனுக்கு நித்திய மரணம். ஏன்னா அவன் இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால, அவன் என்றென்றைக்கும் தேவனோடு வாழ்கிறதுனால 3வது மரணம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு இல்லை அப்படின்றது தெளிவா புரிஞ்சுக்கணும். அடுத்த கொஸ்டின் வாசிக்கலாம். நல்ல மரம் நல்ல கனியை கொடுப்பது போன்று பாவ சுபாவத்தை உடைய மனிதர்கள் பாவத்தின் பலனை கொடுப்பார்கள். அதான் நல்ல மரம் நல்ல கனியை கொடுக்கும், கெட்ட மரம் கெட்ட கனியை கொடுக்கும். பாவத்திற்கான பலனை தருவார்கள். அதான் மத்தேயு சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, 7ஆம் அதிகாரம் 18, 19, 17, 18. இப்போ நல்ல மரமாக இருந்தால் நல்ல கனி கொடுக்கணும், கெட்ட மரமாக இருந்தால் கெட்ட கனியை அவங்க கொடுப்பாங்க. அப்போ மரத்தின் கிரிகளை வைத்து நாம் யார் என்பதை தெரிந்து கொள்ள முடியும். 8வது வாசிக்கலாம். வாசிப்போமா? சங்கீதம் 51:5 வாசிங்களே. சங்கீதம் 51:5 பைபிள் எடுத்து வாசிங்க. சங்கீதம் 51:5 தாவீது என்ன சொல்றாரு பாருங்க. தாவீதுடைய ஒரு கொட்டேஷனா இருக்குது இது. என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள். அப்ப பிறக்கும் போதே எப்படிதான் பிறக்கிறான்னா ஆதாமின் சுபாவத்தோடு தான் மனுஷன் பிறக்கிறான். வாசிப்போம் இந்த வசனத்தை. இதோ துர்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தருது. அப்ப பிறக்கும் போதே எந்த கொலையா இருந்தாலும் சரி அந்த குழந்தை ஆதாமின் சுபாவத்தோடு தான் பிறந்து வருது. ஆதாமின் சுபாவத்தோடு பிறந்து வந்தாலும் எப்ப அந்த குழந்தை இயேசுவுக்கு தன்னை ஒப்பு கொடுக்கிறதோ அப்பொழுதுதான் அந்த குழந்தையுடைய ஜென்ம பாவமும் மன்னிக்கப்படும், இப்ப இருக்கிற பாவமும் மன்னிக்கப்படும். இயேசுவை ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான் மன்னிக்கப்படும். உலகத்தில் எந்த தெய்வகிட்ட போய் நீங்கள் மன்னிப்பு கேட்டாலும் மன்னிப்பு கிடைக்காது, இயேசு கிட்ட மட்டும்தான் அது கிடைக்கும். அதற்கான பரிகாரத்தை இயேசு செலுத்தி விட்டார். 9வது கொஸ்டின் வாசிக்கலாம். ஜென்ம சுபாவம், இந்த கோடிட்ட இடத்துல ஜென்ம பாவம். அப்போ நம்ம மன்னிப்பு கேட்கும்போது இன்னைக்கு செஞ்ச பாவத்துக்கு தான் மன்னிப்பு கேட்போம். ஆனால் ஜென்ம பாவத்துக்கும் நம்ம மன்னிப்பு கேட்கணும். அந்த ஜென்ம பாவம் நம்முடைய சரீரத்தில் எங்கேயோ ஒட்டிக்கிட்டு இருக்கலாம்.
அப்பா செஞ்ச தப்ப பையன் செய்வான். அப்பா திருடிக்கிட்டே இருந்த பையன் திருடிக்கிட்டே இருப்பான். அப்பா கொலை செய்வார் இருந்தால் பையன் என்ன பண்ணுவான்? கொலை. ஏன்னா அந்த சுபாவம், அந்த ஜீன் அப்படியே வரும். அதான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய வித்தை நாம் பெற்றிருக்கிறோம். அந்த வித்து பரிசுத்தமான வித்தாக இருக்கு. அப்போ ஞானஸ்தானத்தில் இயேசுனுடைய வித்து நமக்குள்ள வந்துச்சு அப்படின்னா தான் ஜென்ம பாவத்திலிருந்து நமக்கு விடுதலை உண்டாகும். இப்போ இருக்கிற பாவத்துக்கு விடுதலையை பெற்றுக்கொள்ள முடியும். 9வது வாசிக்கலாம். மனிதனுடைய இருதயம் பாவத்தினாலே சீர்கெட்டு போய் சரியான உறவை ஏற்படுத்திக் கொள்ள முடியாததையும் மற்றும் ஆழ்வுடைய நல்ல காரியங்களை செய்ய முடியாததையும் குறிக்கின்றது. நான் ஒரு சின்ன ஒரு கேள்வி கேட்கிறேன். இப்போ அப்பா அம்மா இருக்கிறாங்க, வீட்டில் 2 பசங்க இருக்காங்க. அப்பா சர்ச்சுக்கு வராரு, அம்மா சர்ச்சுக்கு வராங்க. பிள்ளைங்க சர்ச்சுக்கு 2 வருஷம் 3 வருஷம் வரல அப்படின்னா ஆண்டவருக்கு அவங்களுக்கு ஏதாவது தொடர்பு இருக்குமா? ஆண்டவரை தேடுறதுக்கு முடியுமா? முடியாது. அப்ப ஆண்டவரோடு தொடர்பு வரணும் அப்படின்னா அப்ப சபை என்கிற ஐக்கியத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. அப்ப வேத வசனத்தை எங்க போதிக்கிறாங்கன்னா சபையில தான் போதிக்கிறாங்க. நம்ம போற எத்தனையோ கோயில்கள் பார்க்கிறோம், கோயில்களில் போதிக்கிறாங்களா? பாவத்தை குறித்து எந்த கோயிலையா சொல்றாங்களா? திருடக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, ஏமாற்றக்கூடாது, எங்கும் சொல்லதில்லை. அப்ப என்னன்னா ஏன் சீர்கெட்டு போறான்னா தேவனுக்கும் அவனுக்கும் நேரி தொடர்பு இல்லை. அப்ப தேவனோடு என்ன இருக்கணும்? சரியான உறவு இருக்கணும். அந்த கோடிட்டு எழுதிக்கங்க, தேவனோடு சரியான உறவு இருக்கணும். அந்த உறவு கரெக்டா இருந்துச்சுன்னா குடும்பம் கரெக்டா போகும். ஆதாமும் ஏவாளும் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள போது எந்த பிரச்சனையுமே வரல. தேவனிடத்து சத்தத்தை கேட்கும் போது எந்த பிரச்சனையுமே குடும்பத்துல வரல. எப்ப இன்னொரு சத்தம் உள்ள வந்துச்சோ அப்பதான் ஆதாமுக்குள்ள பிரச்சனை வந்துச்சு. அப்ப தேவனோடு நமக்கு என்ன இருக்கணும்? சரியான உறவு இருக்கணும் அப்படின்றத நம்ம விரும்பணும். அடுத்தது வாசிக்கலாம், 10வது கொஸ்டின் வாசிக்கலாம். மனிதன் முற்றிலுமாக சீர்கெட்டு போனான் என்பது அவன் எந்த ஒரு நன்மையையும் செய்ய முடியாது என்று அர்த்தமல்ல. ஆளப்படுகின்றது என்பதே இதனுடைய அர்த்தம். மனிதனுடைய சுய சித்தம் பாவத்தினால் ஆளப்படுகிறது. மனிதனுடைய சுய சித்தம் பாவத்தினால் ஆளப்படுகிறது. அப்ப மனிதனுக்கு ஒரு சுய சித்தம் இருக்கு. குடிக்க மாட்டேன்னு சொல்லி காலையில மனைவியிட்ட சொல்லிட்டு போவான், ஆனா சாயங்காலம் வரும்போது என்ன பண்ணுவான்? குடிச்சிட்டு தான் வருவான். ஏன்னா அந்த பாவம் சுபாவம் அவனுக்குள்ள இருக்கிறதுனால அதிலிருந்து அவன் விடுதலை அடைய முடியாது. அதான் ரோமர்ல சொல்லப்பட்டிருக்கிறது, உங்கள் சரீரங்களில் பாவம் ஆளுகை செய்ய கூடாது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறவராக இருக்கிறார். அப்ப நம்ம பிள்ளைகள் மேல கை வச்சு ஜெபம் பண்ணும், ஆண்டவரே என் குடும்பம் பாவத்துக்கு அடிமையாக கூடாது, பாவத்திற்கு ஊழியம் செய்ய கூடாதுன்னு சொல்லி விரும்புகிறவர்களாய் இருக்கணும். அடுத்து 11வது கொஸ்டின் வாசிக்கலாம். மனிதன் தேவனுடைய கிருபையின் மூலமாக நன்மையான காரியங்களை செய்ய முடியும். ஆனால் மனிதன் தேஸ் காரணமாக தேஸ் கொண்டு வருகின்ற உண்மையான நன்மையை தன்னுடைய பாவத்தின் மீட்பிற்காக எந்த ஒரு நன்மையையும் செய்ய முடியாது என்று வேதாகமம் சொல்கிறது. அதான் ரோமர் சொல்லப்பட்டு எல்லா மனிதர்களும் பாவம் செய்து தேவனுடைய மகிமையை அற்றவர்கள் ஆனார்கள். அந்த கோடிட்டு எழுதிக்கங்க, மனிதன் பாவத்தின் காரணமாக. அப்ப இன்னைக்கு சபையில என்ன பண்றாங்க? பாவத்தை குறித்து சபையில பேசுறதே கிடையாது. சபையை பாவத்தை குறித்து பேச கிடையாது. பாவத்தை பற்றி பேசின மக்கள் என்ன பண்ணிடுறாங்க? ஐயோ என்ன பாஸ்டர் பாவின்னு சொல்றான்னு சொல்லி சபையை விட்டு வெளியே போற கூட்டம் பெருகிட்டு இருக்கு. அப்ப பாவம் தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம் அப்படின்றத எல்லாரும் தங்க இருதயத்துல தீர்க்கமா புரிஞ்சுக்கொள்ளணும். மனிதன் பாவத்தின் காரணமாக தேவனுக்கு மகிமையை கொண்டு வர முடியல. அடுத்த கோடிட்டு தேவனுக்கு மகிமையை கொடுப்பது தேவனுக்கு நியமிக்கப்பட்ட காரியம். மனுஷனுக்கு அதான் பைபிள் சொல்லுது, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள். ஆண்டவர் துதியை சொல்றதுக்காகத்தான் எகிப்திலிருந்து ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலை செய்து கொண்டு வந்தார். ஆனால் அவர்களோ தேவனை மறந்து போனார்கள். இப்ப தேவனுடைய மகிமையை செலுத்தணும் அப்படின்னா பாவம் நமக்குள்ள இருந்தா மகிமையை செலுத்த முடியாது. அந்த கோடிட்டு எழுதிக்கங்க. முதலாவது கோடிட்டு இடத்துல பாவத்தின் காரணமாக, இரண்டாவது தேவனுக்கு மகிமையை கொண்டு வர பன்னிரெண்டாவது கொஸ்டின் வாசிக்கலாம்.
12th கொஸ்டின் வாசிங்க. மனிதர்கள் முற்றிலுமாக சீர்கெட்டு போனால் தங்களை தாங்களே ரட்சித்துக் கொள்ள முடியாத டேஸ் இருக்கின்றார்கள் என்று வேதாகமம் கூறுகிறது. எப்படி இருக்கிறாங்க? தங்களை தாங்களே ரட்சித்துக் கொள்ள முடியுமா? ஏன் பாவத்துக்கு நானே பலியாக முடியுமா? பழைய ஏற்பாட்டில் ஆடை கோழியை கொடுத்து தங்களுடைய பாவத்துக்கு பரிகாரத்தை செலுத்துவாங்க. ஏன் பாவத்துக்காக நானே ரத்தத்தை சிந்தினா பாவம் மன்னிக்கப்படுமா? பாவம் மன்னிக்கப்படாது. அப்ப ரட்சித்து கொள்ள முடியாது. என்ன நிலைமையில் இருக்கிறான்னா மரண நிலையில் இருக்கிறான். அந்த கோடிட்டு எழுத்துக்கு மரண நிலையில் இருக்கிறான். தன்னைத்தானே ரட்சித்து கொள்ள முடியாது, தன்னைத்தானே காப்பாற்றி கொள்ள முடியாது. என்னால் முடியும் முடியும் முடியும்னு சொல்லுகிற மனுஷன் என்னைக்குமே அவன் மரண நிலைமையில தான் இருக்கிறான். ஏன் மரண நிலைமை இருக்கிறான்னா ஆவிக்குரிய வாழ்க்கையில செத்த மனுஷன் மரண நிலைமையில தான் இருப்பான். அதனால தான் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில செத்தவங்களா இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் தேவனோடு இருப்பதற்காக பைபிள் படிக்கணும், ஜெபம் பண்ணணும், உபவாச ஜெபத்தில் கலந்துக்கணும். ஆண்டவருக்கும் நமக்கும் நல்ல உறவு இருந்தால் தான் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில உயிரோடு இருக்க முடியும். இல்லைன்னா செத்த நிலைமையில தான் மாறும். அடுத்து 13 வாசிக்கலாம். தகுதியின்மை என்பது தேவன் விரும்புகின்ற நீதியை அவனுடைய சொந்த செயல்களினால் செய்ய முடியாது மற்றும் தன்மைகளில் இருந்து தன்னை டேஸ் வல்லமை இல்லை என்று வேதாகமம் கூறுகிறது. அப்ப மனுஷனை தன்னைத்தானே ரட்சித்துக் கொள்ள முடியுமா? ரட்சிக்கப்படணும் அப்படின்றதுக்காக காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ஜனங்க ஓடிக்கிட்டே இருக்காங்க. வருஷத்துக்கு 40 நாள் என்ன பண்ணுறாங்க? விரதம் இருந்துட்டு இங்கேருந்து கேரளாவுக்கு போகிறாங்க, இங்கேருந்து கன்னியாகுமரிக்கு போகிறாங்க. எப்படியாவது ரட்சித்து கொள்ளணும்னு போகிறாங்க. ஆனால் அவங்களால ஒன்றும் முடியலை. 40 நாள் குடிக்காத இருக்கான், திரும்ப வந்து அதை காட்டும் ஜாஸ்தி தான் குடிக்கிறான். 40 நாள் பொண்டாட்டி அடிக்க மாட்டான், அது வந்ததுக்கப்புறம் இன்னும் ஜாஸ்தியாக தான் அடிக்கிறவன். அப்போ என்ன காரணம் அப்படின்னா அந்த கோடிட்டு எழுதிக்குங்க, தன்னைத்தானே ரட்சித்து கொள்ள முடியாத நிலைமையில் இருக்கிறான். அதான் பைபிள் சொல்லுது, நம்மை நாமே ரட்சித்துக் கொள்ள முடியாது. நமக்காக ஒருவர் ரத்தம் சிந்தி இருக்கிறார். அந்த ரத்தத்தின் மூலமாகத்தான் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். இயேசு என்கிறவடா தான் நாம் ரட்சிக்கப்பட முடியும்னு சொல்லி இயேசு பிறக்கும் போதே மத்தேயு 1:21 சொல்றது, இயேசு என்று பெயரிடுவாக, ஏனென்றால் அவர் தனக்கு ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். இயேசு ஒருவராகத்தான் ரட்சித்துக் கொள்ள முடியும். என்னை நானே ரட்சித்துக் கொள்ள முடியாது. அதை நல்லா புரிஞ்சுக்கணும். அடுத்து 14 வாசிக்கலாம். ரட்சிப்பு தேவனுடைய கிருபையினால் மட்டுமே சாத்தியமாகும். அப்ப ரட்சிப்பு யாரால வரும் அப்படின்னா ஆண்டவரால மட்டும்தான் வரும். ஆண்டவர் என்றால் இயேசு கிறிஸ்துவால தான் வரும். வேறு யாராலும் ரட்சிப்பு வர முடியாது. அடுத்து கோடிட்டு எழுதிக்குங்க, ரட்சிப்பதற்கான முடிவை தேவன் ஒருவராலே கொடுக்க முடியும். ஆமா, செகண்ட்ல ரட்சிப்பதற்கான முடிவை தேவன் ஒருவராலே கொடுக்க முடியும். அதான் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஒரு வசனத்தை எடுத்து வாசிங்க. அப்போஸ்தலர் 3:26 வாசிங்களே. அப்போஸ்தலர் 3:26 வாசிக்கிறீங்களா? அப்போஸ்தலர் 3:26. அவர் உங்கள் எல்லாரையும் உங்கள் பொல்லாங்குகளிலிருந்து விலக்கி உங்களை ஆசீர்வதிக்கும்படி தேவன் தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை எழுப்பி முதலாவது அப்ப வேதம் என்ன சொல், பொல்லாங்கிலிருந்து விலக்கப்படுவதும் அப்படின்னா அது யாரால முடியும்? இயேசுவால தான் முடியும். அதான் அந்த வசனம் சொல்லுது, பொல்லாங்கிலிருந்து விலக்கி ஆசீர்வதிப்பதற்கு. ஆசீர்வாதம் எங்க வரணும்? பொல்லாங்கிலிருந்து விலகினாதான் ஆசீர்வாதம். பாவத்திலிருந்து மன்னிக்கப்பட்டாதான் அது ஒரு ஆசீர்வாதமா இருக்கு. அப்ப நம்மை நாமே ரட்சித்துக் கொள்ள முடியாது. அதற்கு இயேசு நமக்கு தேவையாக இருக்கிறார். 15வது கொஸ்டின் வாசிக்கலாம். 100% மனிதனுடைய ரட்சிப்பு டேஸ் மற்றும் டேஸ் ஆகும். ஒருவரின் நற்செயல்களில் அல்லது மதம் சார்ந்த செயல்களின் மூலமாக ரட்சிப்பை பெற முடியுமா? முடியாது.
இப்போ ஹிந்துஸ் என்ன பண்ணுறாங்க, இந்த ஜென்மம் இல்லைன்னா அடுத்த ஜென்மத்தில் ஆண்டவரை அடையலான்னு சொல்கிறாங்க. இந்த மனுஷ ஜென்மத்தில் இருக்கும் போதே ஆண்டவரை தேட முடியல அப்படின்னா, நாயா மாடா பன்னியா பிறந்தா எப்படி ஆண்டவரை தேட முடியும்? மனுஷனா பிறக்கும் போதே கடவுள்கிட்ட சேர முடியல அப்படின்னா அடுத்த ஜென்மம் நாயா பிறப்போம், அதுக்கப்புறம் பன்னி, அதுக்கப்புறம் மாடு, இப்படி 7 ஜென்மம் போயிட்டு நீ வாழ்றத காட்டிலும் ரட்சிப்பு யாரால கொடுக்க முடியும் அப்படின்னா எழுதிக்கங்க, ரட்சிப்பு 100% தேவனுடைய கிருபை. எபேசியர் 1:7 சொல்றது ரட்சிப்பு தேவனுடைய ஈவா இருக்கு அப்படின்னு பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிப்போமா? எபேசியர் 1:7 வாசிங்க. சாரி, 2:7. எபேசியர் 2:7 வாசிக்கலாம். ஒன்னாவது வசனம் வாசிப்போமே, 2:1. அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அப்ப இயேசு நம்மை உயிர்ப்பிக்கிறவராக இருக்கிறார். பாவத்திலும் சாபத்திலும் பிசாசின் கட்டுகளும் இருந்த நம்மை உயிர்ப்பித்து என்ன தேவனுடைய கிருபையை தருகிறார். அப்ப 100% ரட்சிப்பு என்பது யாரால தான் முடியும்? இயேசு ஒருவரால தான் முடியும், வேறு யாராலும் முடியாது. 2வது கோடிட்டு எடுத்துக்கங்க, வல்லமையினாலே ஆகும். ரட்சிக்கத்தக்க வல்லமை யாருகிட்ட இருக்கு அப்படின்னா இயேசு ஒருவர்கிட்ட மாத்திரம்தான் இருக்கு, வேற யாருகிட்டையும் கிடையாது என்பதை நன்றாய் நாம் அறிந்து கொள்ள முடியும். அடுத்து 16வது வாசிக்கலாம். கோட்பாடு என்பது மற்ற எல்லா ரட்சிப்பிற்கான வேதத்தின் கோட்பாடுகளுக்கும் அடித்தளமாக இருக்கின்றது. இந்த கோட்பாடை நீங்கள் அறியவில்லை என்றால் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தேவனால் மட்டுமே செய்யக்கூடிய வேலையையும் மற்றும் ரட்சிப்பிற்கான பரிசுத்த ஆவியினால் செய்கிற வேலையையும் நீங்கள் சரியாக புரிந்து கொள்ள முடியாது. அப்ப கோடிட்டு எழுதிக்கங்க, மனிதனின் சீர்கேடு மற்றும் தகுதி இல்லாமை என்கிற கோட்பாடு. மனிதனின் சீர்கேடு மற்றும் தகுதி இல்லாமை. இன்னைக்கு பாவியா இருக்கிற மனுஷன் செத்தா பரலோகம் போவானா அப்படின்னா இல்லை, போக முடியாது. பரலோகத்துக்கு போகணும் அப்படின்னா இயேசுவின் நாமத்தினால ஞானஸ்தானம் எடுத்திருக்கணும், ரட்சிக்கப்பட்டிருக்கணும், இயேசுவை தன் சொந்த தெய்வமா ஏற்றுக்கொண்டிருந்தா மட்டும்தான் பரலோகத்துக்கு போக முடியும். அநேகர் யோசிக்கிற காரியம் என்னன்னா, சிலுவை பக்கத்தில் இந்த கல்லை ஞானஸ்தானம் எடுக்கல, நான் ஞானஸ்தானம் எடுக்காமல் இருந்தா பரலோகம் போகணும் முடியாது. அப்ப நீ சிலுவையில் அறையப்படணும். சிலுவையில் அறையப்பட்டா தான் நீ அவனை போல போக முடியும். சிலுவையில் அறைய ரெடியா? சிலுவையில் அறையத்துக்கு ரெடியா? அப்ப அந்த கல்லனுக்கு ஞானஸ்தானம் எடுக்கவே இல்லை, அவன் பரலோகம் போயிட்டான்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த கல்லை சிலுவையில் அறையப்பட்டான், நீ உன்னை சிலுவையில் அறையத்துக்கு ரெடியா இருந்தா நீயும் போலாம். ஒத்துக்க முடியுமா? ஒரு பெல்ட்ல ஒரு அடி அடிச்சாலே தாங்க முடியல, ஊசி குத்துனாலே தாங்க முடியல, கையில காலில் ஆணியை குத்துனா தாங்க முடியுமா? அப்ப மனிதனுடைய சீர்கேடு தகுதி இல்லாமை கோட்பாடு என்னன்னா, உன்னை நீயே ரட்சித்து கொள்ள முடியவே முடியாது. அதற்கு இயேசு தேவை அப்படின்றது தான் மனிதனுடைய சீர்கேடு மற்றும் தகுதி இல்லாமை. அப்ப நம்மை நாமே எக்காலத்திலும் ரட்சித்துக் கொள்ள முடியாது. அதற்கு இயேசு தேவையாய் இருக்கிறார் என்பதை நம்ம எப்போதும் மறந்து கொள்ளக்கூடாது. ஆதாமின் பாவமும் மன்னிக்கப்படணும், நம்முடைய பாவமும் மன்னிக்கப்படணும் அப்படின்னா அதற்கு இயேசுவின் இரத்தம் ரொம்ப அவசியமா இருக்கிறது. அந்த இரத்தத்தை கொண்டு நாம் நீதிமானாய் வாழ்வோம்.